அனைவருக்கும் வணக்கம். இந்த தனுசு ராசியை பற்றி பெரிய சர்ச்சைகள் எழுந்து கொண்டும் அது நிறைய தம்ப்நெயில்ல வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டோம். சிலர் பயமுறுத்துகிற மாதிரியும், சிலர் அதுக்கான காரணங்கள் சொல்லிக்கிட்டோம், சிலர் அதுக்கு சில ரெமெடிகள் சொல்லிக்கிட்டோம். பலவிதமாக போயிட்டுருக்கு. இப்போ நான் அது மாதிரி நான் போடலன்னு நான் சொல்லலை. நானும் அதுக்கு சம்மந்தமாக தான் போடுறேன்னாலும் இதில் ஒன்று கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இது ஒரு தனுசு ராசி இருக்கின்ற ஒரே ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு தனுசு ராசியினர் யாராவது இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை செய்தால் இப்போ செய்தால் உங்களுக்கு நல்லது, இதை நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்கு பயங்கரம் நடக்கும் அப்படின்னு உங்களை பயமுறுத்துறதுக்கான விஷயம் கிடையாது. இதை செய்யறதுனால நம்ம ரொம்ப குருவுக்கிட்ட நெருங்க போகிறோம். நம்ம இதை செய்யறதுனால நேச்சுரலாகவே ஒரு டிசாஸ்டர் ஏதாவது 26 அன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்றது மாதிரி சில வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த 26 அன்னைக்கு டிசம்பர் 6 அன்னைக்கே நம்மளுக்கு சுனாமிலாம் வந்துச்சு. அந்த மாதிரி இதில் இயற்கை நிகழ்வுகள் சில நடக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை பண்ணுறதுனால இந்த விஷயத்தை நான் சொல்ல போகிற இந்த ஒரு மெத்தடு நீங்கள் ஒரு சிறிய ஒரு தீபம் ஏற்றும் முறையும் ஒரு சிறிதாக ஒரு ஸ்லோகம் சொல்லும் முறையும் தான் அது. அதை நீங்கள் சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதை நீங்கள் செய்யறதுனால ஒரு நாட்டுக்கே கூட நீங்கள் செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். ஆங்காங்கே இதை நிறைய நம்பிக்கையோடு எல்லா வீட்லேயுமே நீங்கள் அந்த 26ஆம் தேதி நீங்கள் காலையில் ஒரு 4:30க்கு எழுந்து குளிச்சுட்டு இந்த விஷயத்தை செய்யணும். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறபடி விளக்கு ஏற்றிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்த பின்னாடி ஏற்றிட்டு அன்றைக்கி நைட்டு 12 வரைக்கும் இருக்கணும். அதாவது 26 காலையில் 4:30லேருந்து நைட்டு 12 வரைக்கும் நான் சொல்ல போகிற ஒரு தீபமும் ஒரு ஸ்லோகமும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறது தான். ஆனால் இது நிறைய நாடு முழுக்க நிறைய இடங்களில் நம்ம இந்து சமயத்தினர் எல்லாமே அதை நீங்கள் செஞ்சிங்களான்னா அது ரொம்ப நல்லது நமக்கு கொடுக்கும்னு நான் சொல்லுவேன். அது நம்மளுக்கு நேச்சுரல் டிசாஸ்டர்லேருந்து தடுக்குதான் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம், தனுசு ராசிங்களுக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அது சொல்லிட்டு இருக்கிறது போட இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு வயதான ஒரு தனுசு ராசினர் இருக்கிறாருன்னு வச்சுங்க, யாருமே அது ஒரு பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க. தன் குழந்தை தனுசு ராசியில் இருக்கிறதுன்றாலோ இல்லை தன்னுடைய கணவனோ மனைவியோ இல்லை தன்னுடைய சொந்தமாகவோ இருந்ததை பற்றி தான் எல்லாரும் கவலைப்படுவாங்க. தனுசு ராசி ரொம்ப கேர்ஃபுல் ஆகணும்னு. அப்படி கிடையாது. இப்போ என்ன ஆகும்னா, இந்த பிளானட்ஸ் இந்த 6 கிரகங்கள் இருக்கிறதுனால அந்த வீட்டில் ஒரு வயசானவங்க இருக்கிறாங்க, நமக்கு அது ஒரு பொருட்டாக இருக்காது. ஒரு யாரோ வயோதிகரோ இல்லை ஏதோ நம்மளுக்கு வேறு ஏதோ ஒரு உறவினர் நம்ம வீட்டில் தங்கியிருக்கிறாங்க, அவங்க தனுசு ராசின்னா இப்போ அவங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கோ இல்லை இதில் ஒரு ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா, இது ரொம்ப நல்லதும் சில பேருக்கு தரப்போகுது, சிலருக்கு சில பிரச்சனைகளும் தரப்போகுது. அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுடைய சொந்த தசா விஷயங்கள் வச்சு அவங்களுக்கு சொந்தமாக இருக்கிற கிரக அமைப்புகள் வச்சு சில பேருக்கு ரொம்ப நல்லதும், சில பேருக்கு ஆனால் யாருக்குமே ரொம்ப கெட்டது நடக்க போகிறதில்லன்றதை மட்டும் நான் ஆணித்தரமாக அவங்களுக்கு சொல்கிறேன். சில பேருக்கு சில பிரச்சனைகளையும் சில பேருக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களை தரக்கூடியதாக இருப்பது. அந்த நல்ல விஷயங்களை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 99% உங்களுக்கு அதை கொண்டு நம்மளுக்கு பிரபஞ்ச சக்தியாக உங்களுக்கு சேர்க்கறதுக்காக தான் நான் இந்த ஐடியா உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன பண்ணணுங்கன்னா, ஒரு 4:30க்கு குளிச்சுட்டு தனுசு ராசி வீட்டில் யாருன்னா வயசானவங்க இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்ன குழந்தை இருந்தாலும் சரி, இல்லை யார் இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, 3 புதிய அகல் விளக்குகள் வடக்கு பார்த்து, அதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்குலையும் வெள்ளை கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் சன்னான்னு சொல்கிற வெள்ளை கொண்டக்கடலை ஒரு விளக்குலையும் 3 போடணும். டோட்டலாக 9 வரணும். அந்த அகல் விளக்கில் நீங்கள் அங்கேயே வீட்லேயே இருந்து ஃபுல்லாக ஏற்றுறதா இருந்தால் சரின்றது ஒரு விஷயம். இன்னொன்று, உங்களால் முடிஞ்சால், ஏன்னா அது பொழுதுக்கும் ஏற்றுறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லே நெய்யில் ஏற்றுனீங்கன்னா காஸ்ட்லி ஆகும் உங்களுக்கு. வேலைக்கு போயிடுறீங்க, நீங்கள் கிளம்புற வரைக்கும் வச்சுட்டுக்கிறீங்க, அதுக்கப்புறம் நிறுத்திட்டு போயிடுறீங்கன்னா நீங்கள் நெய் தீபம் ஏற்றிக்கலாம். இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் வீட்டில் ஒரு பெரியவங்க யாரோ இருக்கிறாங்க, இல்லை நீங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாகவே தான் இருக்கிறீங்க, வீட்டில் ஃபுல்லாகவே இல்லை ஜென்ஸ் கூட ஏதோ அன்றைக்கி ஒரு லீவு போகல அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி நீங்கள் ஃபுல்லாகவே ஏற்றுறதுக்கு நல்லெண்ணெய் தீபமே ஏற்றிக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு அணையாத விளக்கு மாதிரி காலையில் 4:30 to நைட்டு 12 வரைக்கும் அந்த தீபத்தில் எண்ணெய் குறைஞ்சாலும் நீங்கள் மறுபடியும் போடணும். இதுக்கு திரிக்கு மட்டும் எந்த மாதிரி மெத்தடில் போடணும்னு சொல்கிறேன். கொஞ்சோண்டு 3 திரியுமே ஒரு கொஞ்சம் எண்ணெயில் மஞ்சள் போட்டு கலந்துட்டு, அந்த எண்ணெயை அந்த மஞ்சளாக மாறின பின்னாடி அந்த திரியை அந்த மஞ்சள் நிறத்தில் அந்த திரி இருக்கணும். மஞ்சள் துணி வேண்டாம், மஞ்சளையே தான் நீங்கள் அந்த திரியில் கலந்துட்டு, எண்ணெயும் ஈரம் படக்கூடாது, எண்ணெயிலேயே கொஞ்சம் மஞ்சள் போட்டு கலந்து அதில் அந்த திரியை போட்டு எடுத்துக்கணும். 3 விளக்கு
மூணு திரி நம்ம வந்து மஞ்சள்லையும் எண்ணெயும் போட்டு நல்லா அதை மஞ்சள் கலராக மாற்றிட போகிறோம். 3 அதை இதுலேயும் மொத்தமாக 9 வர மாதிரி 3 சன்னா. காலையில் ஒரு முறையோ நைட் ஒரு முறையோ இல்லை ஏதோ உங்களுக்கு எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை நீங்கள் குரு ஸ்லோகம் சொல்லிக்கங்க. இந்த குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமன்றது. இதை சொல்கிற மெத்தேடு முதல்ல சொல்லிட்டேன். தனுசு ராசியில் வந்து குரு பகவான் வந்து ஆட்சி பண்ணுறாரு. அந்த தனுசு ராசியில் மட்டும் இல்லாமல் இது எல்லாருடைய உடம்புலையுமே எல்லாருடைய ராசிலையுமே ஒரு பொசிஷனில் அந்த தனுசு இருக்குது. உங்களுக்கு தனுசுனுடைய சொந்த வீட்டில் இப்போ வந்து குரு இருக்கிறாரு. இந்த சமயத்தில் வந்து வியாழக்கிழமை பார்த்து உங்களுக்கு வந்து அந்த கிரகணமும் வருது. இந்த எல்லா கிரக சேர்க்கையும் வந்து அந்த 26ஆம் தேதி தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மறுநாளே உங்களுக்கு மாறிடுது. இந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் அந்த 26ஆம் தேதி வந்து உங்களுக்கு கிரக சேர்க்கையும் இருக்குது. வியாழக்கிழமை குருவினுடைய நாளான வியாழக்கிழமையாக இருக்கின்றது. குரு தன்னுடைய சொந்த வீடான வந்து இதில் வந்து தனுசில் இருக்கிறாரு. ஆனால் இது எல்லா ராசிகளுக்குமே வந்து அந்த தனுசு ஒரு கட்டத்தில் இருக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் தனுசு ராசிக்காரர்களும் இதை பண்ணால் அவங்களுக்கு நல்லது. இது பயந்து போய் இதை பண்ணிங்களன்னா அவங்களுக்கு கெட்டது நடந்துடும் அப்படின்னு சொல்ல வரல. இதை பண்ணிங்களானா நீங்கள் ஆலங்குடி குரு பகவான்கிட்ட 9 முறை போயிட்டு வந்ததுக்கு சமம். இந்த விஷயத்தை பண்ணுறதுனால நம்மளுக்கு பிளானட்ஸ்லாம் ஒரே சமயத்தில் வர்ற நம்மளுக்கு பல வருஷத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி அமைப்பு நம்மளுக்கு கிடைச்சது ஒரு அற்புதம். தனுசு ராசிக்காரர்களுக்கும் அற்புதம் தான், மற்ற ராசிக்காரர்களுக்கும் அற்புதம். இந்த விளக்கு தீபம் நீங்கள் ஏற்றுறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் பல நாளாக உங்களுக்கு பல வேண்டுதல் இருக்கும். பெரிய வெளியூருக்கு எங்கேயோ செலவு பண்ணி நிறைய கோயிலுக்கு போயிருப்பீங்க. அந்த விஷயத்தை நீங்கள் வந்து கோயிலுக்கு, பெரிய பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு, ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்ததுக்கு சமம். அந்த டேட்டுக்கு நீங்கள் வந்து இந்த 3 தீபம், 3 என்பது குருவுடைய நம்பரு, அந்த வெள்ளை கொண்டக்கடலைன்றது வந்து குருவுடைய தானியம், அந்த மஞ்சள் நிறத்தில் திரின்றது மஞ்சளால் நீங்கள் போடுறது வந்து அதுவும் குருவினுடைய நிறம், எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. அன்றைக்கி 2வது தனுசில் வந்து அவர் சொந்த வீட்டில் ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்காரு. தனுசுனுடைய அதிபதி வந்து குரு. அதனால் நீங்கள் வந்து இந்த தனுசு ராசிக்காரர்கள் போட்டாலும் நல்லது தான். மற்ற நாட்டில் எல்லாருமே போகிறதுனால என்ன ஆகும்னா, அன்னைக்கு அந்த கிரகணமாகவும் இருந்து இது நேச்சுரல் ஏன்னா குருவும் சனியும் தான் பெரிய விஷயங்களை ஏற்படுத்தும் நாட்டளவிலும் மனுஷனுடைய தனி மனித வாழ்க்கையிலையும். அதனால் அந்த எல்லாரும் போகிறதுனால என்ன ஆகும்னா, நாட்டில் நடக்கிற எப்படி போபாலில் ஒரு வீட்டில் மட்டும் போட்டு அந்த இது யாகம் வளர்த்ததுனால அந்த விஷவாயு வந்து அந்த வீட்டை மட்டும் தாக்காத இருந்ததுன்ற மாதிரி நீங்கள் அன்றைக்கி நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த 3 தீபம், இது இல்லாமல் இன்னொரு ஸ்டெப் சொல்ல போகிறேன். அது வந்து எல்லாருக்குமே பண்ணுறது. அது வந்து 25, 25, 26, 27 3 நாளுமே பண்ண வேண்டிய மெத்தட் ஒன்று இருக்குது. அது வந்து இதுக்கு அடுத்த பார்ட்டு தனி வீடியோவாக அதை நான் சொல்கிறேன். அது என் நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பண்ண வேண்டியது. அந்த 25, 26, 27 பண்ண வேண்டியது. இது வந்து நான் சொல்கிறது தனுசு ராசிக்காரர்களை பண்ணாலும் நல்லது தான், இல்லை மற்றவங்க பண்ணாலும் குருவினுடைய இது வந்து உங்களுக்கு வேணும், அனுகிரகம் வேணும், உங்களுக்கு கல்யாணம் ஆகணும், உங்களுக்கு பொன் பொருள் சேரணும், உங்களுக்கு மங்களகரமான விஷயம் உங்கள் வீட்டில் நடக்கணும் அப்படின்ற மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க எல்லாமே இந்த நான் சொல்கிற இந்த விளக்கேற்ற விஷயத்தையும், இந்த குரு பிரம்மா குரு விஷ்ணுன்ற விஷயத்தை நீங்கள் எத்தனை முறை அன்றைக்கெல்லாம் சொல்ல முடியுதோ அது சொல்லலாம். அன்றைக்கி அந்த காலையில் 8லேருந்து ஒரு 11 வரைக்கும் அனுமன் ஜெயந்தி வரதுனால அன்றைக்கி நீங்கள் அந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதோ இல்லை அனுமனுக்கு போயிட்டு முக்கியமாக வந்து வெத்தலை மாலை அன்றைக்கி பக்கத்தில் இருக்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கோயிலுங்களுக்கு அன்றைக்கி போக வேணாம். யாருமே தனுசு ராசியே இல்லை, யாருமே ரொம்ப தொலைதூர பயணங்களை யாரும் வச்சுக்க வேணாம். ஆனால் உங்களுக்கு அருகில் இருக்கின்ற ஒரு கோயிலில் ஏதாவது ஆஞ்சநேயருடைய அந்த மண்டபம் இருந்தால் வெற்றிலை மாலை போடுங்க. ஏன்னா வெற்றிலை வந்து பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது. அதனால் வந்து அன்றைக்கி ரொம்ப வந்து கிரக சேர்க்கைங்களால் பல 500 வருஷங்களுக்கு மேலாக இருக்கிற ஒரு சமயமாக ஒரு நேர்கோட்டில் அது வரதுனால அப்போ வந்து நீங்கள் அந்த வெற்றிலை மாலை என்றது வந்து ஒரு பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது. அந்த ஆஞ்சநேயருடைய நாளாக இருக்கின்றது. அந்த ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெற்றிலை மாலையை போட்டுவிட்டால் அது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அந்த பிரபஞ்சத்தோடு உங்களுக்கு கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை சாதாரணமாக நீங்கள் டெய்லி கும்பிட்ற ஒரு வேண்டுதல்கள் இல்லாமல் இன்னும் பவர்ஃபுல்லான நீங்கள் சொன்னதை பிரபஞ்சத்தோடு போய் சேர்க்கும் அது. அதனால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த 3 விளக்கு அந்த 8லேருந்து 11 வரைக்கும் அந்த ஸ்ரீராம ஜெயம் சொல்கிறதோ, ஏன்னா அன்றைக்கி அனுமன் ஜெயந்தியாக இருக்கிறதுனால அந்த ஸ்ரீராம ஜெயம் சொல்கிறது வந்து ரொம்ப நல்லது. அன்றைக்கி நீங்கள் சொல்கிறது அது கிரகண நேரத்தில் நீங்கள் அது சொல்கிறது. மற்ற கிரகணம் இல்லாத நேரத்தில் நீங்கள் அந்த குரு பிரம்மா குரு விஷ்ணுன்றது உங்களுக்கு எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அந்த 3ன்ற கூட்டுத்தொகையில் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. அதாவது 30,
அந்த மாதிரி 21 அந்த மாதிரி 3ன்ற கூட்டுத்தொகையில் சொன்னால் இன்னும் பெஸ்ட்டு. அந்த குரு பிரம்மா குரு விஷ்ணுன்றது. வேறு ஏதாவது குரு ஸ்லோகமும் உங்களுக்கு சொல்லணுன்னா சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்றதுனால இது சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு நிறம் குருவுக்கானது, ஒரு தானியம், அதுக்கப்புறம் ஒரு 3 விளக்குன்றது ஒரு நம்பராக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம பண்ணுறோம். இதை இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு செய்யணுன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, அது கீழே ஒரு வாழை இலை போட்டிங்களன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு. இல்லை வாழை இலை இல்லாமையே கூட நீங்கள் ஒரு தட்டில் தான் வச்சு 3 விளக்க ஒரு பெரிய கொஞ்சம் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் தட்லேயோ இல்லை கொஞ்சம் பெரிய தட்லேயோ வச்சு பண்ணாலும் பரவாயில்ல. உங்களால் முடிஞ்சால் வாழையில வச்சு அது மேலே வைங்க. வடக்கு நோக்கி இருக்கட்டும். வடக்குன்றது வந்து குருவுடைய சைடு, உங்களுக்கு குருவுடைய திசை. அதனால் அது பிளானட்ஸ் வரசம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அது செய்யுங்க. அவ்வளோதான். நான் வந்து இந்த ஒரு தனுசு ராசிக்காக ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நாள் நமக்கு கிடச்சிருக்குதுன்றதால. ஏன்னா தனுசு வந்து லாஸ்ட் 3 வருஷமாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு டைமிங்காக இருக்கணும். அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து இப்படி பூஜை பண்ணி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபாரினில் இருக்கிறவங்க லைட்டாக சின்னதாக ஒரு தீபமாக, ரொம்ப பெருசாக எரியாமல் சின்ன தீபமாக 3 தான். இப்போ நிறைய விளக்குறதுனால உங்களுக்கு ஃபயர் அலாரம் வரும். ஃபயர் அலாரம் வராத கண்ட்ரிலையும் உங்களுக்கு வந்து இதை ஏற்றிக்கலாம். ஃபயர் அலாரம் வர இதில் கூட இந்த ஒரு புள்ளி மாதிரி இது நீங்கள் ஏற்றுறதுனால ஒன்றும் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை பண்ணலாம். உலகம் ஃபுல்லாகவே இது வந்து நம்மளுக்கு தனுசு ராசிக்காரர்களும் சரி, மற்ற குருவினுடைய அனுகிரகம், பணம், கல்யாணம், வீடு அப்படி என்ற அனுகிரகம் வேண்டுபவர்களும் அந்த ஒரு நாளை 26ஆம் தேதியை வியாழக்கிழமையாகவும் இருக்கின்றது. அதோடு முல்லைப்பூ உங்களுக்கு ஏதாவது கிடைத்தால் அன்று வீட்டில் குரு படம் இருந்தாலும் சரி, அல்லது அந்த விளக்கை சுற்றியாவது நீங்கள் அந்த முல்லைப்பூவை வைத்து விடலாம். முல்லைப்பூ கிடைக்கவில்லை என்றால் மஞ்சள் நிற பூக்கள் ஏதாவது இருந்தாலும், சாமந்தி இருந்தாலும் பரவாயில்லை. மற்றபடி வேறு ஏதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி எல்லாம் வைக்கக்கூடாது. அதை வந்து நீங்கள் அந்த விளக்கு சுற்றி வைக்கலாம். இல்லை குரு படமே உங்கள் வீட்டில் இருக்குதுன்னா அந்த குருவுக்கும் நீங்கள் சாத்தலாம். பயங்கர வைப்ரேஷனான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து ஒரு பெரிய பயமுறுத்துகிற விஷயம். நீங்கள் அதிலேருந்து தப்பிச்சிக்க போகிறீங்க, இதை பண்ணால் தான் நீங்கள் தப்பிச்சிக்க போகிறீங்கன்ற மாதிரி விஷயம் இல்லை. இது ஒரு அற்புதமான இந்த விஷயத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறோம், உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு தான் இந்த முறை நான் கூறுகின்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருந்தால் நீங்கள் பண்ண வேணாம். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் சொல்லிட்டு இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ.